5ஆம் வகுப்பு 2ஆம் பாடம் எதனாலே எதனாலே என்ற பாடலை இப்போது பாடலாம். எதனாலே 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 பலவண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே எதனாலே 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 அதனாலே எதனாலே. என்ன 5ஆம் வகுப்பு மாணவர்களே, இந்த பாடலை இனிமையாக பாடுறதுக்கு கற்றுக்கிட்டிங்களா? இந்த பாடல் எதனால் எதனால் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கேள்வியை தோன்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஏன், எதற்கு, எப்படி, என்ன, இதை போல் சிந்தனையை தோன்ற வினாக்கள் அறிவியல் ரீதியாக நிறைய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்காக கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் இந்த பாடலும் எதனாலே எதனாலே அப்படின்னு அறிவியல் சிந்தனையை தோன்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பசங்களா. இந்த பாடல்களில் நிறைய கேள்வி நம்மக்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது. அது என்னென்னா, வானவில் வானத்தில் வருது, அதில் பல வண்ணங்கள் இருக்குது. சொல்லப்போனால் அதில் 7 வண்ணங்கள் இருக்குது. அந்த 7 வண்ணங்கள் தான் தோன்றதுக்கு காரணம் என்ன? எதனால் வானவில் உருவாகுது? ஏன் வேறு கலர் வரக்கூடாதா? கருப்பு வரக்கூடாதா? வெள்ளை வரக்கூடாதா? இல்லை, அதே 7 அதே வரிசையில் எப்போவுமே உலகம் தோன்ற காலத்துலேருந்து இன்னே வரைக்கும் சரி, இனிமேலும் சரி, இதே 7 வண்ணங்கள் ஒரே ஆர்டர் படி அதுவும் வளைவாக வர்றதுக்கு என்ன காரணம்? எதனால் அப்படி வருது அப்படின்னு முதல் கேள்வி நம்மளை பார்த்து கேட்குறாங்க. 2வது கேள்வி, விண்மீன் ஒளிர்வது எதனாலே? விண்மீன்னா என்ன பசங்களா? நட்சத்திரம். நட்சத்திரம் ராத்திரியில் இருட்டான வானத்தில் நம்ம கண்களுக்கு நல்லாவே பளிச்சுன்னு தெரியும். தக தக தகன்னு வைர மூக்குத்தி மாதிரி மின்னிக்கிட்டே இருக்கும். அந்த விண்மீன் எதற்காக மின்னுது? அப்படியே இருக்கலாம் இல்லையா? அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கலாம்ல. அதை எதனால் மின்னுது, ஒளிருது? அது எதனால் வெளிச்சமாக இருக்குது? அது ஏன் இருட்டில் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியுது? அதற்கான காரணம் என்ன? எதனால் அப்படிங்கிற கேள்வி 2வது கேள்வியாக அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. 3வதாக ஒரு பூவை பற்றி சொல்லியிருக்காங்க. ரோஜா பூ சிவப்பது எதனாலே? பசங்களே, நீங்கள் கண்டிப்பாக ரோஜா செடியை பார்த்துருப்பீங்க. ரோஜாவினுடைய இலைகள் பச்சையாக இருக்கும், அந்த மொட்கள் இருக்கும், அதுவுமே பச்சையாக தான் இருக்கும். முட்கள் பச்சையாக இருக்கும், வரக்கூடிய மொக்குமே ஃபஸ்ட்டு பச்சையாக தான் நம்ம கண்களுக்கு தெரியும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து எங்கேருந்து தான் அந்த உள்ளே இருந்து அழகான கலர்ஃபுல்லான சிவப்பான ரோஜாப்பூ எங்கேருந்து தான் மலருதுன்னே தெரியல. அது எதனால் மலருது அப்படின்னு 3வது கேள்வி கேட்குறாங்க. 4வதாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, இலைகள் உதிர்வது எதனாலே? ஒரு விதை விதைக்கிறோம், அது செடியாக வளருது, அப்புறம் மரமாக மலருது. இதற்கிடையில் நிறைய இலைகள் உதிர்ந்து கீழே என்ன பண்ணுது? கொட்டுதா? ஏன் அந்த இலைகள் அந்த செடியிலேயே அந்த மரத்திலேயே இருக்க வேண்டியது தானே, ஏன் கொட்டுது? எதனால் கொட்டுது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இந்த பாடலில். அடுத்த கேள்வி, மின்மினி மின்னுவது எதனாலே? மின்மினி பூச்சி உண்மையிலே நம்மளுக்கு பார்த்தாலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.
சின்ன குழந்தைகளில் அதை முதல்ல அந்த மின்மினி பூச்சியை பார்க்குறப்ப அது லைட் எரிஞ்சிக்கிட்டே போகிறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மின்மினி பூச்சி எப்படி லைட் எரியுது, எதனால் லைட் எரியுது, அந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பறவைகள் பறப்பது எதனாலே? பறவைகள் பறக்குது எதனால்? நம்மளால் ஏன் பறக்க முடியல? விலங்குகளால் ஏன் பறக்க முடியல? மீன்களால் ஏன் பறக்க முடியல? அது மட்டும் ஏன் பறக்குது? இது போல் கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்ததாக மின்னல் மின்னுவது எதனாலே? மழை பெய்கிற காலத்தில் வானம் இருட்டி மேகங்கள் இருட்டி இருட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் இடி மின்னல்லாம் என்ன பண்ணும், வரும். ஏன் அதெல்லாம் வருது? மழை வராத நாட்களில் ஏன் இடி மின்னல் வர மாட்டேங்குது? மின்னல் ஏன் மின்னுது? அது எதனால் மின்னுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேகம் கருப்பது எதனாலே? நல்லா தான் இருக்கும், எங்கேருந்து தான் அந்த கருமேகம் வரும்னே தெரியல. அப்படியே வெளிச்சமாக இருந்த இந்த உலகமே மேகங்கள் சூழ்ந்த பிறகு அப்படியே இருட்டாக மாறிடும். அது எதனால் கருப்பாக மாறுது மேகம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்ததாக கடலில் அலைகள் எதனாலே? கடல் பார்த்துருக்கீங்களா பசங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கலாம் நேரடியாக, சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு பிற்காலத்தில் கிடைக்கும். உண்மையிலே அந்த கடல் முன்னாடி நின்று முதலாக அந்த பறந்து விரிந்த அந்த கடலை பார்க்குற சுகமே சுகம்தான். அந்த ஜில்லுன்னு காற்று, அந்த அலைகள் நம்ம காலில் படுறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடலில் மட்டும் அலைகளே இல்லைன்னா நல்லா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊர் ஏரி மாதிரி, நம்ம ஊர் குளம் மாதிரி கடல் அலையே வராமல் அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு உண்மையிலே பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்காதுங்க. அந்த அலைகள் மீண்டும் 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 ஓயாது நம்ம காலை நினச்சிக்கிட்டே இருக்கும். நாமளும் அதுக்கிட்ட போய் விளையாடிக்கிட்டே இருப்போம். சரி, இது என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா அந்த கடலில் ஏன் அலைகள் வருதுன்னு? இதை போல் நிறைய கேள்விகளை இந்த பாடலில், எதனாலே வானவில் வருது, எதனாலே விண்மீன் ஒளிருது, எதனாலே ரோஜாப்பூ சிவப்பு கலரில் மாறுது, எதனால் இலைகள் உதிருது, எதனால் மின்மினி மின்னுது, எதனால் பறவைகள் பறக்குது, எதனால் மின்னல் மின்னுது, எதனால் மேகம் கருப்பாக மாறுது, எதனால் ஓயாத அந்த கடலில் அலைகள் உருவாகிக்கிட்டே இருக்குது, எதனாலே? இதை போல் நிறைய கேள்விகள் இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. கடைசியாக 2 வரி நீங்கள் பார்க்கணும். அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதுதான் காரணம்னு நீங்களாகவே கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு அறிஞர் தான், நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட்டு தான், நீங்களும் ஒரு விஞ்ஞானி தான். அதனால் உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து ஏன், எதற்கு, எப்படி, அதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு அறிவியல் பூர்வமாக நீங்கள் சிந்திச்சு அதற்கான விடைகளை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். இந்த பாடலோட பொருள்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்க. நான் இவ்வளவு கேள்விகள் இந்த பாடலில் இருக்கிறதா சொல்லியிருக்கேன். இது எதனால் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதுன்னும் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் படித்து பாருங்கள் பசங்களா. அதற்கான விளக்கத்தையும் சேர்த்து சொன்னால் இந்த வீடியோவோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லலை. அதை தெளிவாக படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கேள்விகளுடைய பதிலெல்லாம் நல்லாவே புரியும்.